இந்த லாங் டர்ம் வெல்த் பில்டிங்கை பத்தி நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம். ஆனா ரியல் லைஃப்ல ஆக்சுவலா வரக்கூடிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டர்ம்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கோல்ஸ் தான். ஷார்ட் டர்ம் கோல்ஸ் சொல்லும்போது வருஷம் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு ஒரு காரோ இல்ல பைக்கோ வாங்கணும்னு யோசிச்சீங்கன்னா அது ஒரு ஷார்ட் டர்ம் கோல். இல்ல வெக்கேஷன் போறதோ வெட்டிங் எக்ஸ்பென்ஸோ சொல்லிட்டு எந்த கேட்டகரியில வேணாலும் ஷார்ட் டர்ம் கோல்ஸ் இருக்கலாம். இந்த ஷார்ட் டர்ம் கோல்ஸ் எல்லாம் எப்படி பிளான் பண்ணலாம், எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்ன்ற எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். முதல்ல இந்த ஷார்ட் டர்ம்னா என்னன்றதை கிளியரா புரிஞ்சுப்போம். ஃபினான்ஷியல் பிளானிங்ல ஜென்ரலா 5 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய எந்த கோலா இருந்தாலுமே அதை ஷார்ட் டர்ம் கோல்னு சொல்லுவாங்க. ஆனா பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா 7 வருஷம்ன்றதை ஷார்ட் டர்மா வைக்கிறது இன்னுமே பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்றதுக்கான டேட்டாவே இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ இந்த ஷார்ட் டர்மையே இன்னும் 3 கேட்டகரியா பிரிக்க முடியும். ஒன்னு இமீடியட்டா வரக்கூடிய ஷார்ட் டர்ம் கோல்ஸ். இமீடியட்னு சொல்லும் போது நம்மளே பிளான் பண்ணாம நம்மளே அறியாம வரக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். இப்போ நம்மளோட போன் உடஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம பிளான்லாம் பண்ணிட மாட்டோம். இது அடுத்த மாசம் நடக்கலாம், இல்ல எப்ப வேணாலும் நடக்கலாம். இல்ல திடீர்னு ஃபேமிலியில ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னு வச்சுக்கோங்க, இதுவுமே எமர்ஜென்சியா நம்மளுக்கு வரக்கூடிய விஷயம் தான். அதே மாதிரி நம்மளுக்கு திடீர்னு வேலை போயிருச்சுனாலும் நம்மளுக்கு அடுத்த 3 மாசத்துக்கு எப்படியும் பார்த்து தான். இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணி நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. சோ இதுக்காக தான் எப்பவுமே தனியா எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சேர்த்திருக்கணும். இந்த பணத்தை நம்ம பணமே கிடையாதுன்னு சொல்லி மறந்துடணும். குறைஞ்சது அடுத்த 3ல இருந்து 6 மாசத்துக்கு நம்மளோட செலவெல்லாம் பார்க்கக்கூடிய தொகையை தான் எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லுவோம். இதை இருக்கிறதுலே சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் நம்ம எப்ப ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல வச்சிருக்கணும். அடுத்தது மீடியம் ஷார்ட் டர்ம், அதாவது 1 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய கோல்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள ஒரு கார் வாங்கணும்னு யோசிச்சிருக்கோம், அதுக்கு டவுன் பேமெண்ட் கட்டணும்னு யோசிச்சோம்னா இதை இந்த மீடியம் ஷார்ட் டர்ம்ல சேர்க்கலாம். இல்லனா பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் அடுத்த வருஷம் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுவுமே 1 வருஷத்துக்கு மேல தான் ஆகுது, அதையுமே மீடியம் ஷார்ட் டர்ம்ல போடலாம். இதுக்கு அடுத்தது ஓரளவுக்கு கன்வீனியன்ட் ஷார்ட் டர்ம் கோல்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த 3ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய கோல்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்க இருந்து 5 வருஷத்துல ஒரு வீடு கட்டணும்னு யோசிக்கிறீங்க, அதுக்கு டவுன் பேமெண்ட் போடணும்ன்றது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இல்ல ஒரு கல்யாண செலவுக்கு சேர்க்கிறீங்கன்னா அதையுமே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷார்ட் டர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கக்கூடிய கிரைட்டீரியாஸ் என்னன்னு பார்ப்போம். இதுல முக்கியமான கிரைட்டீரியா சேஃப்டி. அதாவது நம்மளுக்கு இந்த கோல்ஸ் எல்லாம் எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும்ன்றது கிளியரா தெரியும். அதனால ஒரு ரிஸ்கியர் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல நம்மளோட கேபிட்டலே இழந்துட்டோம்னா அந்த கோலை நம்மளால அச்சீவ் பண்ண முடியாம போயிடும். சோ இங்க இருக்கிறதுலே சேஃபான ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணணும். நம்மளோட கேபிட்டலுக்கு எந்த ரிஸ்க்குமே வரக்கூடாது. ரெண்டாவது லிக்விடிட்டி, அதாவது நம்ம நினைச்சப்போ நம்மளால அந்த பணத்தை எடுத்து உடனே ஆக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதோ ஒரு லாக் பண்ணக்கூடிய ஸ்கீம்ல போடுறீங்க, இந்த பிபிஎஃப் சுகன்யா சம்ரிதி எல்லாம் எடுத்தீங்கன்னா அதுல நம்மளோட பணம் ஒரு பீரியட் வரைக்கும் லாக் ஆயிடும், நம்மளே நினைச்சாலும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ல போட்டீங்கன்னாலும் நம்ம நினைக்கிறப்ப அதை விற்க முடியாது, லிக்விடேட் பண்ண முடியாது. ஷார்ட் டர்ம் ஃபினான்ஷியல் கோலுக்கு சேர்க்கிற பணம் நம்ம நினைச்சப்போ உடனே வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கணும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் லிக்விடிட்டி நம்மளுக்கு எங்க கிடைக்கும்? பேங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல. நம்ம பணத்தை நம்ம எப்ப நினைச்சாலும் வித்ட்ரா பண்ண முடியும், ஏடிஎம் மூலமாவோ இல்ல ஏதோ ஒரு வகையில நமக்கு தேவைப்படுறப்போ உடனே நம்மளால எடுக்க முடியும். ஆனா அங்க ரொம்ப குறைவான ரிட்டர்ன்ஸ் தான் வரும். அதாவது வெறும் 2ல இருந்து 2.5% வரைக்கும் தான் நம்மளுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிடைக்கும். இதுல 3வது கிரைட்டீரியா தான் இந்த ரிட்டர்ன்ஸ். லிக்விடிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட மொத்த பணத்தையும் கொண்டு போய் பேங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே வைக்க முடியாது. ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லைன்னே சொல்லலாம். குறைஞ்சது இன்ஃபிளேஷன் கூடவாவது நம்மளோட பணம் வளர்ந்துட்டே வரணும். இன்ஃபிளேஷனை பீட் பண்ணதோ கிடையாதோ, அட்லீஸ்ட் இன்ஃபிளேஷன் என்ன ரேட்ல போதோ அதே அளவுக்கு வளர்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 60-70% இது வரைக்கும் விழுந்திருக்கு, இதுக்கப்புறம் அது விழறதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்னோட கோல் எப்படியும் இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் இருக்கு, இதுல நான் போட்டேன்னா எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அவங்களோட ஆர்குமெண்ட் என்ன? இது ஒரு நல்ல கம்பெனி, 60-70% விழுந்திருக்கு, எப்படியா இருந்தாலும் ரிகவர் ஆகிதான் ஆகணும், அதுக்கான சயின்ஸ் என் கண்ணில் தெரியுதுன்றது அவங்க ஆர்குமெண்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீக்ல இருந்து 70% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. சோ இந்த பாயிண்ட் தான் ஒருத்தர் புதுசா என்ட்ரா வராருன்னு அசியூம் பண்ணிக்குவாங்க. அங்கிருந்து மறுபடியும் இந்த ஸ்டாக் 70-80% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 லட்ச ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் நஷ்டப்பட்டிருப்பார். வெறும் 20,000 ரூபாய் தான் இருக்கும். அதாவது கேபிட்டலே அடி வாங்கியிருக்கு. நம்ம பார்த்த முதல் கிரைட்டீரியாவே சேஃப்டி, அதாவது எக்காரணத்துக்கு கொண்டும் நாம் போடுற அசல்ல எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. சோ அதை ஸ்டாக் இன்வெஸ்டிங் ஷார்ட் டர்ம்ல கண்டிப்பா மீட் பண்ணாது. எக்காரணத்துக்கு கொண்டும் நம்மளோட ஷார்ட் டர்ம் கோல்ஸ்க்கான பணத்தை ஸ்டாக்ஸ்ல போடக்கூடாது. சரி, ஸ்டாக்ஸ்ல தானே போடக்கூடாது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓரளவுக்கு சேஃப்னு சொல்றாங்க, அதுலயும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது இன்னுமே சேஃப்னு சொல்றாங்களே, அதுல போடலாமான்னு கேட்டீங்கன்னா கோவிட் மாதிரியான சிச்சுவேஷன்ல இண்டெக்ஸே 30% வரைக்கும் கீழே வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டெக்ஸ்லயும் நம்மளோட பணத்தை நம்ம இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை இன்னும் டேட்டாவோட சொல்லணும்னா ஒரு நபர் நிஃப்டி 50 மாதிரியான இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, ஒரே 1 வருஷம் தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடா இருந்ததுன்னா, இப்போ நம்ம இங்க பாக்குற டேட்டா நிஃப்டி 50யோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் 20-25 வருஷத்துக்கான ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்துட்டு இருக்கோம். இங்க 1 வருஷத்துக்கு மட்டும் ஒரு நபர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு நிறைய
முறை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும்ன்றதா இது காட்டுது. சரி, ஒரு வருஷம் ரொம்ப ஷார்ட்டான பீரியட், மார்க்கெட் மேலே எங்கேயும் போகும், அதனால நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரது நேச்சுரல் தான் யோசிச்சீங்கன்னா 5 வருஷம் ஒரு நபர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவருக்குமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் தான் காட்டுது. அஃப்கோர்ஸ் 5 வருஷ பீரியட்ல 100ல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரியான நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஆனால் அந்த 100ல ஒருத்தர் நம்மளா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஷார்ட் டர்ம் கோல்ஸை இங்க ரிஸ்க் பண்றதுல பாயிண்டே கிடையாது. ஆனா இதே டேட்டாவை 7 வருஷத்துக்கு வச்சு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முறை கூட நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்தது கிடையாது. அதாவது இருக்கிறதுல ரொம்ப துரதிர்ஷ்டசாலி இன்வெஸ்டருக்குமே நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் வந்தது கிடையாது. இந்த காரணத்தினால தான் 7 வருஷத்தை லாங் டர்ம் கன்சிடர் பண்ண. லாங் டர்ம் கீழே இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஷார்ட் டர்ம். அதனால தான் பர்சனலா நான் 7 வருஷத்தையே ஷார்ட் டர்மா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டாவை தான் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. இதை உங்களால அட்வைசர் காஜ்ன்ற வெப்சைட்ல பார்க்க முடியும். இப்போ பார்த்த இந்த இன்ஃபர்மேஷனோ இல்ல டேட்டாவோ உங்களுக்கு புதுசாவோ இல்ல யூஸ்ஃபுல்லாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸோட கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்னே சொல்லலாம். எந்த மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல இண்டெக்ஸே எவாலுவேட் பண்றீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய ரிட்டர்ன்ஸ் இது மட்டும் தான். இதை பத்தி இன்னும் டீடைல்டா இல்ல கிளியரா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க் மேலேயோ இல்ல கீழே கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்த இந்த காரணங்களுக்காக தான் ஸ்டாக் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஷார்ட் டர்ம்க்கு கண்டிப்பா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்னொரு கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. இதுதான் டெட் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா இங்க ரிலேட்டிவ்லி லோவர் ரிஸ்க், அதே மாதிரி லோவர் ரிட்டர்ன்ஸ் தான் நம்மளுக்கு வரும். ஆனா டெட் ஃபண்ட்ஸ்ல இன்னும் 10க்கும் மேற்பட்ட சப் கேட்டகரிஸ் இருக்கு. இங்க இருக்கிறதுலே ரொம்ப சேஃபான கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ஸும் ஓவர் நைட் ஃபண்ட்ஸும். இந்த ரெண்டு கேட்டகரியுமே ஆவரேஜா 5ல இருந்து 7% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதுக்கு மேல நம்ம ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. டெட் ஃபண்ட்ஸை பத்தி நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் மார்க்கெட் லிங்க்டு தான். இதுலயுமே ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும். அதாவது இதுக்கான டேட்டாவை நம்ம ஒன்று எடுத்து பார்ப்போம். நான் இன்வெஸ்ட் பண்ற ஃபண்டுக்கான ரோலிங் ரிட்டர்ன்ஸே போய் பார்ப்போம். இதுல 1 இயர் பீரியட்ல போய் பார்த்தோம்னா இந்த ஃபண்ட்ல ஒரு வருஷத்துக்கு மட்டும் யாரோ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு வருஷ பீரியட்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நான் போட்ட கேபிட்டலை விட என் பணம் கீழேயும் போயிருக்கலாம். இதே 3 வருஷ பீரியட் பார்த்தோம்னா மினிமம் ரிட்டர்ன்ஸ் வெறும் 3% இருந்திருக்கு. அதாவது 3%ல இருந்து 14% வரைக்கும் என்ன ரிட்டர்ன்ஸ் வேணாலும் வந்திருக்கலாம். நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது கேரண்டீடா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப கன்வீனியன்ட்டா ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு இருக்கக்கூடிய கோலா இருந்தா டெட் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்றதுல தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப ஷார்ட் டர்ம்லயோ இல்ல மீடியம் ஷார்ட் டர்ம்ல இருக்கக்கூடிய கோல்ஸான ஸ்கூல் ஃபீஸ் மாதிரியான கோல் எடுத்துக்கோங்க. இதுல பிக்ஸடா இந்த பணம் தான் நமக்கு தேவைன்னு தெரியுது. இந்த பணம் எப்படியா இருந்தாலும் 2 வருஷம் கழிச்சு நம்ம கையில இருந்து போயிடும். அதுக்காக ரிஸ்க் எடுத்து டெட் ஃபண்ட்ஸ்லயும் போட முடியாது. சோ பேசிக்கா நான் போடுற பணத்துக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். இதான் ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். நம்ம அதுல பணம் போடும் போதே ஃபிக்ஸடா இந்த ரிட்டர்ன் தான் இதுல இருந்து வரும், இந்த பீரியடுக்கு நீங்க போடுறீங்கன்றத கேரண்டீடா நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிடுவாங்க. சோ அதுல எந்த சர்ப்ரைசஸும் இருக்க போறது இல்ல. கேரண்டீடா இந்த பணம் தான் வரும்னு தெரிஞ்சு என்னோட கோலுக்கு என்னால சேர்க்க முடியும். ஆனா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எடுக்கும்போதும் அதையுமே டைவர்சிஃபை பண்ணி எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரே பேங்க்ல ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட போறீங்கன்னா அது ஒரு பெரிய ரிஸ்க்னே சொல்லலாம். ஏன்னா பேங்கே திவால் ஆயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் நம்மளுக்கு திரும்ப தருவாங்க. இதுதான் DICGC இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. RBIயோட ரெகுலேஷன்ஸ் படி ஒரு பேங்க்ல ஒரு நபருக்கு மேக்ஸிமம் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்சூர் செய்யப்பட்டிருக்கும். அதாவது நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாமே சேர்த்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் அந்த பேங்க்ல நீங்க வச்சு அந்த பேங்கே திவால் ஆனாலும் இந்த இன்சூரன்ஸ் மூலமா உங்களுக்கு மறுபடியும் அவங்க கொடுத்துதான் ஆகணும். FDஐ சூஸ் பண்ணும்போதும் RBI ரெகுலேஷன் கீழே வரக்கூடிய பேங்காவும் இருக்கிறதுலே அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய பேங்காவும் சூஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய பேங்க் எதுன்னு தெரிஞ்சீங்கன்னா ஸ்டேபிள் மணி ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேபிள் மணின்றத பத்தி முதல்ல கேள்விப்படுறீங்கன்னா பேசிக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய FDக்கான அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் தான் இவங்க. இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட பேங்க்ஸோட FD ரிட்டர்ன்ஸை ஒரே இடத்துல கம்பேர் பண்ணி எது ஹையஸ்ட்ன்றத நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஜென்ரலா நம்ம என்ன யோசிப்போம், நம்மளுக்குன்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் எந்த பேங்க்ல இருக்கோ அங்க மட்டும் தான் நம்மளால FD ஓபன் பண்ண முடியும்னு யோசிப்போம். இதுக்காக புதுசா பேங்க் அக்கௌண்ட்லாம் யாராவது ஓபன் பண்ணுவாங்களான்னு யோசிப்போம். ஆனா ஸ்டேபிள் மணி மூலமா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே இல்லனாலும் நம்மளால FD ஓபன் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த பாயிண்ட்ல சில பேங்க்ஸ்ல 9% மேல FD ரிட்டர்ன்ஸே நம்மளுக்கு கிடைக்கும். யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோ இல்ல சிவாலிக் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லயும் நம்மளுக்கு அக்கௌண்ட்டே இல்லாம 5 நிமிஷத்துல FDயும் ஓபன் பண்ண முடியும். இந்த பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை வெறும் 1000 ரூபாயில இருந்தே நம்மளால ஓபன் பண்ண முடியும். எப்ப வேணாலும் இன்ஸ்டன்ட்டா நம்மளால வித்ட்ராவும் பண்ண முடியும். இவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸும் ஈஸியாவும் கிளீனா இருக்கும். ஒரே இடத்துல நம்ம மல்டிபிள் FDs போட்டிருந்தாலும் நம்மளால ட்ராக்கும் பண்ண முடியும். FDல இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த பேங்க்ல எப்போ கிடைக்கும்ன்றதை எப்போ ட்ராக் பண்ணணும்னாலும் இந்த ஆப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, நம்மளோட பணம் சேஃபா, நம்ம பணம் எங்க இருக்கும்ன்றது மட்டும் தான். இந்த கேஸ்ல நம்ம பணம் ஸ்டேபிள் மணி கிட்ட இருக்க. எப்பவுமே நம்ம புக் பண்ற ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அந்த கரஸ்பாண்டிங் பேங்க்ல தான் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த பேங்க்ல இருந்து நமக்கு கம்யூனிகேஷனுமே வந்துரும். பேங்க்ஸ் எல்லாம் RBIயோட ரெகுலேஷன் கீழ வரதுனால இந்த DICGC இன்சூரன்ஸ்மே அதுக்கு அப்ளிகபிளா இருக்கும். அடுத்து லிக்விடிட்டி படி நம்ம நினைச்சா எப்ப வேணாலும் இதுல இருந்து வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ஷார்ட் டர்ம் கோலை ப்ராப்பரா பிளான் பண்றதுக்கான டெக்னிக்கை பார்ப்போம். இதுக்கு ஒரு உதாரணமே எடுத்துக்கலாம். ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு கார் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு டவுன் பேமெண்டா 3 லட்ச ரூபாய் சேர்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த பாயிண்ட்ல கையில 50,000 ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. சோ இப்போ இந்த கோலை கிளியரா கவனிச்சீங்கன்னா இது ஸ்மார்ட் கோலுக்குள்ள கரெக்டா பொருந்தது. ஸ்மார்ட் கோல்னா என்ன? ஒரு ஃபினான்ஷியல் கோல்ன்றது ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ரஃபா இருந்ததுன்னா மோஸ்டா நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. ரஃபான கோலுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்ல நான் கார் வாங்க போறப்பான்றது. இங்க எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா இல்ல. என்ன டைப் ஆஃப் கார் வாங்க போறேன், அதுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு டவுன் பேமெண்ட் தேவை, எந்த வருஷம்
வாங்க போறேன்னு சொல்லிட்டு எந்த கிளாரிட்டியுமே கிடையாது. அதனாலதான் ஸ்மார்ட் கோல்னு சொல்லும் போது அதுல முதல் பேராமீட்டர் ஸ்பெசிபிசிட்டி. அதாவது ஒரு கோல்னா ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கணும். 3 லட்ச ரூபாய் டவுன் பேமெண்ட் பண்ண போறேன், அதுல 50,000 ரூபாய் இருக்கு, மீதி 2.5 லட்ச ரூபாய் தான் நான் சேர்க்கணும்ன்ற அளவுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கு. அடுத்தது மெஷரபிளாவும் இருக்கணும். அதாவது 2.5 லட்ச ரூபாய் நான் சேர்க்கணும், இன்னும் 36 மாசம் நம்மளுக்கு இருக்கு. அப்போ மாசம் மாசம் நம்ம எவ்வளவு சேர்க்கலான்றதை கால்குலேட் பண்ண முடியும், நம்மளால மெஷரும் பண்ண முடியும். மூணாவது அச்சீவபிளா செக் பண்ணும். இந்த 7,000 ரூபாய்ன்றத மாசம் மாசம் என்னால சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாதான்றத பொறுத்து தான் இது அச்சீவபிளா இல்லையான்றது டிசைட் ஆகும். இந்த ரிலவென்ட்ன்றது, இந்த கோல் எனக்கு தேவைதானா, அதாவது 3 வருஷம் கழிச்சு எனக்கு கார் கண்டிப்பா தேவைதானான்றதை இவாலுவேட் பண்ணி அது தேவைனா நம்ம இந்த கோலை பர்சூ பண்ணலாம். கடைசியா டைம் பவுண்ட்னு சொல்லும்போது எவ்வளவு நாளுக்குள்ள இதை நான் அச்சீவ் பண்ணணுன்றதும் உங்களுக்கு தெரியணும். 3 வருஷம் கழிச்சு தான் நான் வாங்க போறேன்றது கிளியரா இருக்கிறதுனால இதை டைம் பவுண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த கோலுக்கு கரெக்டா தான் போயிட்டு இருக்குமான்றதை ஒவ்வொரு 6 மாசமும் திருப்பியும் இவாலுவேட் பண்ணிக்கணும். சோ பேசிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட் டர்ம் கோல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அதேமே ரஃபா ரேண்டமா நோட் பண்ணாம ப்ராப்பரா ஸ்மார்ட் கோல்ஸ் மாதிரி போட்டீங்கன்னா அதுக்கு நம்மளால பிளான் பண்ண முடியும். சோ இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 50,000 ரூபாய் எஃப்டில போட்டுட்டு 3 வருஷம் கழிச்சு வர மாதிரி எடுத்துக்கலாம். மீதி இருக்க 2.5 லட்ச ரூபாய் டார்கெட்டுக்கு பேங்க்ல ரெக்கரிங் டெபாசிட் ஓபன் பண்ணிக்கலாம். ரெக்கரிங் டெபாசிட்ல மாசம் மாசம் 7,000 ரூபாய் டார்கெட் பண்ணுவோம். இதன்படி நம்ம நினைக்கிற கோலை நம்மளால கன்வீனியன்ட்டாவே அச்சீவ் பண்ண முடியும். பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ஸ் புக் பண்றீங்கன்னா ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் சைக்கிளுமே ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ல கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இருந்துட்டு இருந்தோம். இப்போ ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட்லயுமே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் இருக்கும். போக போக இதை கம்மி பண்ண எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே குறைஞ்சிட்டு வரும். நம்ம இப்பவே எஃப்டியை புக் பண்ணிட்டோம்னா நம்மளோட மொத்த டென்யூருக்குமே இந்த அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஹையஸ்ட் எஃப்டி ரேட்டோட ஈஸியா எஃப்டி புக் பண்ணணும்னா ஸ்டேபிள் மணி ஆப்பை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும். இந்த ஷார்ட் டர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங்ல இன்டென்ஷனலா பாண்ட்ஸ் நான் கன்சிடர் பண்ணல. அதுக்கான முக்கியமான காரணம் அதுலயுமே நமக்கு கிரெடிட் ரேட் ரிஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குமே இருக்கும். ஆனா நீங்க ஷார்ட் டர்முக்கு சேர்க்கல, உங்ககிட்ட ரொம்ப பெரிய கேபிட்டல் இருக்கு, அதை வச்சு ஒரு ரெகுலர் கேஷ் ஃப்ளோ உருவாக்கணும்னா நீங்க கார்ப்பரேட் பாண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல கார்ப்பரேட் பாண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரெஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.